உலகிலே மிகப்பெரிய இசை மேதை பீத்தோவன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் பியானோ வாசிக்கிறதுல மிகச்சிறந்த இசையமைப்பாளர். அப்படி ஒரு நாள் ஒரு கச்சேரிக்கு போய் நல்லா வாசிக்கிறாரு. கைத்தட்டல் மக்கள் அனைவரும் ஆரவரித்து கைத்தட்டுறாங்க. அப்போது நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அவர் சூழ்ந்து மக்கள் எல்லாமே அவரை சூழ்ந்து கொண்டு எல்லாருமே கை கொடுக்குறாங்க, கங்க்ராட்ஸ் பண்ணுறாங்க. அப்போது ஒரு பெண்மணி எங்கேருந்து அவருடைய கையை பிடிச்சி முத்தமழை பொழிகிறான். இந்த கை எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கு, இவ்வளோ அருமையான இசையை உருவாக்குது அப்படின்னு முத்தம் கொடுக்குறா. அதுக்கு உடனே பீத்தோவன் சொல்கிறார் அந்த பெண்ணுக்கிட்ட, அம்மா இவ் அனைத்துமே என்னுடைய உழைப்பு. ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அந்த உழைப்போடைய பலன் தான் இன்றைக்கி நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இது அதிர்ஷ்டம்னு சொல்லி தவறாக புரிஞ்சிக்க வேண்டியதில்லை. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பீத்தோவன் அவர்களுக்கு காது கேட்காது. அப்படி இருந்தும் உலகத்திலே மிகச்சிறந்த பியானோ வாசிப்பாளராக இருக்கிறது பீத்தோவன் அவர்கள். பயிற்சியும் முயற்சியும் தொடர்ச்சியாக இருந்தால் சாதாரண மனிதனும் சாதனையாளர் ஆகலாம்.